நம்முடைய பிதாவாகிய தேவனிடந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஆரம்பித்த இந்த 2026 ஆண்டு முதல் மாதத்தை முடித்து 2ஆம் மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். ஆம், இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நாம் கலங்கியிருக்க அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். எனவே அவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். நமக்கு தெரிந்த ஒன்று, நம்முடைய திருச்சபை இந்த ஆண்டை இலக்கை அடையும் ஆண்டு என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கின்றார்கள். இலக்கை அடையும் ஆண்டிலே முதல் மாதத்தை இலக்கை நோக்கி நாம் பயணிக்க நம்மை அழைத்த திருச்சபை இந்த 2ஆம் மாதத்திலே மனம் திரும்புதலை நோக்கி நாம் பயணிக்க நம்மை அழைக்கின்றார்கள். மனம் திரும்புதலை நோக்கி நாம் பயணிக்க கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பதுவே. அன்புக்குரியவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இதற்கு முன் இருக்கின்ற வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அவர் 2 ஊமைகளை சொல்லுகின்றார். அந்த ஊமைகளை சொல்லி முடித்துதான். அதுபோல என்ன ஊமையை சொன்னார்? 3ஆம் அதிகாரத்திலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பார்க்கின்றோம், ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை பிடிக்கும் அளவும் தேடாதிருப்பானோ. கண்டுபிடித்த பின் அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயல் லோகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. 7ஆம் வசனம் சொல்கிறது. அதுபோல ஒருவேளை 10ஆம் வசனத்திலே சொல்லுகின்ற அதே இதை பார்க்கின்றோம். 7ஆம் வசனத்திலே அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீன்மான்களை குறித்து சந்தோஷம் இருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கின்றார். அது முதலாவது ஆட்டை அவர் ஊமையாக வைத்து 99 ஆட்டை வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை கண்டுபிடித்ததின் நிமித்தமாய் சந்தோஷப்பட்டது போல, இன்றைக்கு நம்மை படைத்து பராமரித்து வருகின்ற கர்த்தரும் கூட நாம் மனம் திரும்புகின்ற பொழுது அது அவர் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றவராய் இருக்கின்றார். அடுத்து 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன்,
என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. ஆனால் இங்கு பார்க்கிறோம், வீட்டிலே வைத்திருந்த ஒரு 10 வெள்ளிக்காசிலே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போகின்றது. அதை கண்டுபிடித்த பிற்பாடு அங்கு அவள் சந்தோஷப்படுகிறார் என்று பார்க்கின்றோம். அதுதான் அதுபோல அன்புக்குரியவர்களே, முதலாவது 100 ஆடுகளை உடையவன் 99 ஆடுகள் இருந்தாலும் அந்த ஒரு ஆடை தேடி சென்று கண்டுபிடித்தது போலவும், இந்த 10 வெள்ளிக்காசு இருந்த ஸ்திரீ 9 வெள்ளிக்காசு இருந்தும் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் பொண்ணை எடுத்து வந்தது போலவும், இந்த மாதத்திலும் ஆண்டவர் அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவன் தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய செயல்பாடை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்முடைய நடக்கையை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த மாதத்தை கிருபையாய் கொடுப்பதின் நோக்கம் நீங்களும் நானும் அவருக்கு சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடுகள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது சொல்கின்ற பொழுது மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம், அன்புக்குரியவர்களே, மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக 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 அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்புதல் இல்லாமல் நமக்கு மறுமை வாழ்வு கிடையாது. மனம் திரும்புதல் இல்லை என்று சொன்னால் மறுமை வாழ்வு நமக்கு கிடையாது. நமக்கு பார்க்கின்ற பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் காணப்படுவது மிக அவசியமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆம், அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியில் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் கொடுக்கையில் மக்களை மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி அழைத்தான் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அவன் சொல்கிறான், கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் சிலை லூக்கா 3:9 பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்புவோம் சொன்னால் நம்முடைய கனி அதன் மூலமாய் தெரியும். ஏனென்றால் மக்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை நாம் எப்படி மக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அல்ல, நம்மை சுற்றிருக்கின்ற மக்கள், நாம் வேலை செய்கின்ற இடங்களில் இருக்கிற மக்கள், நம்முடைய குடும்பத்தின் மக்கள் நம்முடைய செயல்பாடை அறிந்திருக்கின்றவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து பார்த்து நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, அதற்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றவர்களாய் இருக்க வேண்டும். மக்கள் அவனிடம் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அங்கு சொல்கின்றார், அங்கு தேவை உள்ள மக்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். தேவை உள்ளவர்கள் அநேகர் உண்டு. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி கொடுத்திருப்பார்னு சொன்னால், நாம் மற்றவர்களை நேசிக்கின்றவர்களாக, மற்றவர்களுக்கு தேவைகளை நாம் சந்திக்கின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நாம் என்ன செய்தாலும் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய வேண்டும். மனம் திரும்புதல் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் உண்மையும் உத்தமமாய் இருக்க இந்த மாதத்திலே கர்த்தர் அழைக்கின்றார். அது மட்டுமல்ல, நமக்கு உண்டானது போதும் என்று சொல்லி திருப்தியோடு இருக்க வேண்டும். மனம் திரும்புவோம் என்று சொன்னால் நாம் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, இது போதும் என்று சொல்லி இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். எல்லாம் நமக்கு வேண்டும், எல்லாம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அழைந்து கடைசியிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டு, இன்றைக்கி சொல்லுவாங்களே சாத்தான் வேதம் ஓதுகிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே இருக்கின்றோம். அங்கு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கு உங்கள் இருதயம் இருக்கிறது.
அவள் சொல்வது அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தாங்கள் செய்கின்றது என்ன செய்தோம் என்று சொல்லி இல்லாதபடி நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே உண்மையும் உத்தமமாக இல்லாதபடி வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்தை அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் மணந்து விடுகிறார்கள். மனம் திரும்புதல் என்பது நாம் செய்த காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டவர்களாய் நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். அது பிறரை நேசிப்பதன் மூலமாகவும் நாம் கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாக இருப்பதன் மூலமாகவும் போதுமென்ற மனதுடன் வாழ்வதன் மூலமாகவும் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அங்கு பார்க்கின்ற பொழுது சகலவித நற்கடிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் மட்டுமே கனி கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் சொல்கிறார், திராட்சை கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் தானாக கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல நாமும் கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் மனம் திரும்ப முடியாது. ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நீ செய்வது தவறு, நீ பேசுவது தவறு, நீ நடப்பது தவறு என்று சொல்லி ஆவியானவருமாய் கண்டித்து உணர்த்துவார். அதை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்கின்ற பொழுதுதான் நாம் மனம் திரும்புதல் ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம் என்றால் அங்கு பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்வில் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு எப்பொழுதும் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு தினமும் அவருடைய சித்தப்படி வாழ வேண்டும். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒன்றால் தினமும் ஏதோ இந்த மாதம் ஆரம்பித்து விட்டோம் என்றல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தம் வெளிப்படுகின்றதாய் ஒரு மனம் திரும்புதலை நோக்கிய ஒரு பயணமாய் இந்த மாதம் இருக்க நம்மை அழைக்கின்றார். அது வாஞ்சியோடு நாம் ஆண்டவருடைய திருவசனத்தை தியானித்து அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதப்படியிலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே நற்குணங்கள் நற்கிரிகைகள் ஆகிய கனிகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதப்படியிலே இருக்கிற பொழுது நிச்சயமாக அங்கு பார்க்கின்றோம், ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் போது ஆவியின் கனி நம் வாழ்வில் முக்கியமான அம்சமாய் காணப்படும். இயேசு கிறிஸ்துவிடம் காணப்படும் பண்புகளை ஆவியானவர் நமக்கு அருளுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் 22ஆம் வசனத்தில் பவுல் ஆவியின் கனியின் பண்புகளை பட்டியலிட்டு குறிப்பிடுகிறார். அவை அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய ஆகும். இந்த நற்குணங்களை நாம் அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய நடக்கையின் மூலமாய் நாம் அணுகுமுறையின் மூலமாய் நாம் காண்பிக்க ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை அழைத்திருக்கிறார். தேவனையும் மனிதரையும் நேசிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற நாம் மனிதர்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் இந்த மாதத்திலே நாம் சிந்தித்து பார்த்து ஒரு மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியங்களை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்து வேத வசனங்களை அனுதினமும் வாசித்து தியானம் செய்வர்களாக இருந்தால் நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நாம் கனி கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்புதல் உள்ள வாழ்க்கையாக இருக்கும். தாவீது ராஜா 1ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராய் இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் என்று பார்க்கின்றோம். கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவராய் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்கள் முதுமையிலும் தங்கள் ஆவியில் ஜீவனும் பலனும் உள்ளவர்களாய் இறுதி வரை கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கும். அங்கு பார்க்கின்ற பொழுது சொல்லப்படுகின்றது,
சங்கீதம் 92, 13, 15 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட மாதம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்தோடு கூட அவர் வைத்திருக்கின்றார், அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார். இந்த மாதத்திலே மனம் திரும்புதலை நோக்கி நாம் செல்வோம் என்று சொன்னால் அதன் மூலமாய் அங்கு பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். சொல்லுகின்ற கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் மனம் திரும்புகின்ற பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஒருவேளை நான் வருகின்ற பொழுதும் ஆண்டவரே அதற்கான பலனை நீர் எனக்கு கொடுப்பீர் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பொய்யும் புரட்டும் இருக்கின்ற சூழ்நிலை. வயதானவர்கள் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி அறியாதபடி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவிய காலத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலங்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய முதியவர்களே இன்றைக்கு அநேக காரியங்களுக்கு அவர்கள் காரணக்கர்த்தாக இருந்து இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கின்ற சூழ்நிலை. வாழ்கின்ற சமுதாயத்திலே எங்கும் ஒரு சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகின்ற காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, திராட்சை செடியில் நிலைத்திருந்து கனி கொடுப்பது போல நாமும் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து நாம் கர்த்தர் கொடுத்த ஜீவிய காலம் முழுவதும் அவருடைய வல்லமையையும் அவருடைய சத்துவத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் வாழ்கின்ற பொழுது எல்லா காலங்களிலும் நாம் கனி கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அங்கு பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். அங்கு பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராய் இருப்பீர்கள் சொல்லி யோவான் 15:5-8 சொல்கிறோம். ஆம், ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும் சொன்னால் நாம் ஆண்டவரை போல நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார். அது இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொண்டவர்களாய், ஆண்டவரே நான் கடந்து வந்த பாதையை அறிந்திருக்கிறீரப்பா, அந்த பாதையிலே கர்த்தாவே நீர் என்னோடு கூட பயணித்திருக்கிறீர், எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா, என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் என்னுடைய ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு நடக்கையும் நீர் அறிந்திருக்கிறப்பா. ஆனாலும் இந்த மாதத்திலே ஆண்டவரே நீர் என்னை புடமிடும். ஆண்டவரே, தங்கத்தை எப்படி புடமிடுகிறார்களோ அதுபோல என்னை புடமிட்டு கர்த்தாவே நீர் கர்த்தாவே என்னை மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு கனியை கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவரை கொண்டு நீர் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் இருப்போம் என்றால் நாம் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராயிருப்பீர்கள். நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சீசராயிருக்கிறோம், சீசத்துவத்தை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு சீசத்துவத்தை பெற்றிருக்கின்ற நீங்கள் நானும் எத்தனை பேருக்கு ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கின்றோம்? இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுவது பெரிய காரியமல்ல. இன்றைக்கு ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை செல்வது பெரிய காரியமல்ல. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கையை இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எப்படி நடக்கின்றோம் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கடந்த நாட்களின் காரியங்களை ஒவ்வொன்றையும் உணர்ந்து பார்த்து நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது யோவான் 15:6 சொல்கின்ற பொழுது நீங்கள் நானும் மனம் திரும்புதலை நோக்கி அழைக்கப்படுகின்ற அதே வேளையிலே இந்த மாதத்திலே ஒரு எச்சரிப்பின் செய்தியையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். யோவான் 15:6 ஒருவன் என்னில் நிலைத்திர விட்டால் வெளியிலே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான், அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று சொல்லி பார்க்கின்றோம்.
எரிந்து போகின்றவளாய் அக்கினி கடலிலே நரகத்துக்கு நம்மை ஆட்கொள்ளுகின்ற மக்களாய் வாழ்கின்றோமாம். மனம் திரும்பி மறுமையிலே கர்த்தரோடு கூட நித்திய காலமாய் நாம் இருந்து அவரோடு கூட அவரை துதிக்கின்றவர்களாய் அவரை ஸ்தோத்தரிக்கின்றவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோமா? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மற்றவர்களை குறித்து ஒரு பொறாமை எண்ணம் கொண்டவர்களாய், மற்றவர்களை குறித்து ஒரு எரிச்சல் உள்ளவர்களாய், மற்றவருடைய வாழ்க்கையை கண்டு நம்மை எந்த சூழ்நிலும் அடக்கிக் கொள்ள முடியாதபடி அதை வெளிப்படுத்துகின்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் யாரை உயர்த்த சித்தமாயுள்ளாரோ அவர்கள் நிச்சயமாக உயர்த்துவார். அதற்கு எந்த விதமான காரியமும் இல்லை. மனம் திரும்புகின்ற பொழுது மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொன்னால், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், இந்த மாதம் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புகின்ற பொழுது அதே சந்தோஷம் பரலோகத்திலே உண்டு, அதே தூதர்கள் முன்பாக சந்தோஷம் உண்டு என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே இந்த இலக்கை அடையும் ஆண்டிலே ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற இலக்கை அடையும்படி நாங்கள் மனம் திரும்புகின்ற பொழுதுதான் அந்த இலக்கை நாங்கள் பெற முடியும். ஓடுகின்ற ஓட்டப்பந்தயத்திலே பரிசை பெற வேண்டும் சொன்னால் அந்த பரிசை பெறுகின்ற அந்த இடம் வரைக்கும் ஓடி முடிக்க வேண்டும். இடையிலே நின்று விட்டோம் என்று சொன்னால் பரிசு நமக்கு கிடையாது. ஆனால் நாம் ஓடுகின்ற ஓட்டத்திலே தடைகள் உண்டு, தடை கற்கள் உண்டு. எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்கி போடுகின்ற கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் கடந்து செல்கிறார் என்ற அந்த விசுவாசத்திலே நீங்கள் நானும் கடந்து செல்வோம். அதற்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் இருக்கின்ற ஜீவகாலம் முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாய், மனிதனுடைய சித்தம் அல்ல, மனிதர்களை நாம் திருப்திப்படுத்த நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து மனம் திரும்பி பெற்றவர்களாய் ஆண்டவரோடு கூட பயணிக்கின்ற பொழுது, மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவரோடு கூட பயணிக்கின்ற ஒரு வாழ்க்கை, அவர் நம்மோடு பயணிக்கின்ற வாழ்க்கை எவ்வளவு பெரிய அதிசயம், அற்புதம். அதை இந்த மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய மனவேதனையை அறிந்திருக்கின்றார், நம்முடைய உள்ளான எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். நாம் மற்ற இடத்துல சொல்ல முடியாதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் நன்மை செய்தவர்களே நமக்கு தீமை செய்கிறவர்களாய் இன்றைக்கு எழும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மனம் திரும்புதலை நோக்கி நீங்கள் நானும் செல்லுகின்ற பொழுது அந்த மனம் திரும்புவதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். அது மிகுந்த சந்தோஷமான பலனாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த புதிய மாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிற பஸ்தோத்திருக்கிறோம். இந்த மாதத்தின் அதிகாலை வேலையில் கர்த்தாவே உம்முடைய திருச்சமூகத்திலே அமர்ந்து கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாகவும் கர்த்தாவே ஆம் கர்த்தாவே மனம் திரும்புதல் என்பது கர்த்தாவே ஏதோ வார்த்தை அல்ல ஆண்டவரே, அது கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆம் கர்த்தாவே இதோ எங்களுடைய கனியை கண்டு கர்த்தாவே நீர் கர்த்தாவே மகிமைப்பட போகிற கிருபைக்காக நன்றி வைக்கிற பஸ்தோத்திக்கிறோம். ஆம் கர்த்தாவே நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிற கர்த்தர் தாமே நாங்கள் மனம் திரும்பி நல்ல கனியை கொடுக்கின்றவர்களாய், ஆவியின் கனிகளை கர்த்தாவே எங்களிடத்திலே கர்த்தாவே நாங்கள் காண்பிக்கின்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு ஜெபிக்கிறப்பா. இந்த மாதத்தை கிருபையாய் கொடுத்திருக்கிறப்பா. இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கர்த்தாவினுடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாரும். எங்களுடைய தேவைகள் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தாவே எங்களுடைய ஒவ்வொரு உள்ளத்தின் வாஞ்சிகள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது தேவன் தாமே நிறைவாய் கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்கவும் உம்முடைய ஆவியின் கனியை கர்த்தாவே இந்த மாதத்திலே கொடுக்கின்ற மக்களாய் கர்த்தாவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கர்த்தாவே காரியங்களில் ஈடுபடத்தக்கதாய் நீர் கிருபையாய் ஜெபிக்கிறோம். நீரே கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடும். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற மக்களுக்கு நீர் பலனையும் சுகத்தையும் கொடுத்து கர்த்தாவே
பிதாவே, அந்த மூலமாய் கத்தாவே அவர்களும் கத்தாவே குடும்ப மக்களும் உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ கிருபை ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் உமக்கு அடிக்கின்றோம். பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். பரமற்றங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது பூமி செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரங்கள் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறவர்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமைக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவிலே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வளர்த்தலும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.